செங்கல்பட்டு அருகே ராக்கெட் லான்ச்சர் வெடித்து கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ துப்பாக்கிச்சூடு மையத்திற்குள் நண்பர்களுடன் நுழைந்தபோது விபரீதம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் கிராமத்தில் ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையம் அமைந்திருக்கிறது. அங்குள்ள மலையில் ராணுவ அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்துவது உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்று. 2 மாதங்களுக்கு முன்பு கூட ராணுவத்தினர் வழக்கம் போல் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வெடிக்காத ராக்கெட் லான்ச்சர்களை அப்படியே விட்டுவிட்டு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிடெக் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் மலையேற்றம் செல்வதற்கு முடிவு செய்திருக்கின்றனர். இதற்காக கூகுள் மேப் மூலமாக செங்கல்பட்டு பகுதியில் ட்ரெக்கிங் செய்வதற்கு உகந்த இடங்களையும் தேடி இருக்கின்றனர். அதில் அனுமந்தபுரம் ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையம் அருகே உள்ள மலையையும் பார்த்திருக்கின்றனர். இதையடுத்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த யமான்சு, தெலங்கானாவைச் சேர்ந்த விஷால், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆரியன் சர்மா மற்றும் விராட், காஷ்மீரைச் சேர்ந்த கிருஷ்ணா, டெல்லி நிஷ்காஷ் ஆகியோர் மலையேற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். த்ரில்லிங்கான பயணம் என்கிற நினைப்பில் அங்குள்ள ஆபத்தை உணராமல் அவர்கள் மலையேறி இருக்கின்றனர். பின்னர் மலையிலிருந்து மெதுவாக கீழே இறங்கி உள்ளனர். அப்போது ராணுவத்தினரால் கைவிடப்பட்ட ராக்கெட் லான்ச்சர் மீது யமான்சுவின் கால் பட்டிருக்கிறது. அடுத்த நொடியே ராக்கெட் லான்ச்சர் வெடித்து சிதறி இருக்கிறது. இதில் படுகாயமடைந்த யமான்சு நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்தில் உடன் சென்ற விஷால், ஆரியன் சர்மா, கிருஷ்ணா மற்றும் நிஷ்காஷ் ஆகியோருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கிறது. 23 வயதான விராட் சற்று தொலைவில் இருந்ததால் காயமின்றி தப்பியிருக்கிறார். அவர் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். உடனே விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்த 4 பேரையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் உயிரிழந்த மாணவரின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் துணை ஆணையர் மற்றும் குடுவாஞ்சேரி உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. அத்துடன் தடயவியல் துறையினரும் ஆய்வு நடத்தினர். அங்கு சிதறி கிடந்த வெடிகுண்டு துகள்கள் மற்றும் இரத்த மாதிரிகளையும் சேகரித்தனர். மலை முழுவதும் ராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்ட வெடிக்காத குண்டுகள் ஆங்காங்கே கிடப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே மலைப்பகுதிக்கு கிராம மக்கள் உட்பட யாரும் செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக மலைபோரங்களில் கால்நடைகளை மேய்க்க வேண்டாம் எனவும் எச்சரித்திருக்கின்றனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்த மாணவர் யமான்சு தனியார் கல்லூரியில் NCCயில் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு NCC முகாமிலும் பங்கேற்றிருக்கிறார். அப்போது அனுமந்தபுரம் ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையத்தில் மலையேறும் பயிற்சியும் மேற்கொண்டிருக்கிறார். அந்த அனுபவம் உள்ளதால் தன்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு மலையேற்றம் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அங்கு ஆபத்து உள்ளதை அறியாமல் சென்றதால் ராக்கெட் லான்ச்சர் வெடித்ததில் யமான்சு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையம் அமைந்துள்ள பகுதியில் அத்துமீறி யாரும் நுழையாதவாறு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர்.